47வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈനും 48வது ശ്ലോകത്തിലെ ஃபர்ஸ்ட் லைனுமா சேர்த்து நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாலത്തെ ശ്ലോകത്തിലെ നമ്മൾ 47வது ശ്ലോകത്തോട് ഫസ്റ്റ് ലൈനിയാക്കും பார்த்தோம். ഇതിലെ 47வது ശ്ലോകത്തോട് 2வது ലൈനും 48வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈനും ചേർത്ത് വെച്ച് பார்க்கிறோம். केजित् चिक्षुभुशक्ति केजित् पाशांस्तदा परे देवीं गड्गप्रहारैस्तु ते तां हन्तुं प्रचक्रमु. ஒரு சில அசுரர்கள் சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை பிரயோகிச்சா, சிலவா பாசத்தை பிரயோகிச்சா, வேற சிலவா வாளால தேவிய அடிச்சுண்டு கொல்லறதுக்கு முயற்சி பண்ணினா. கேஜிது சிச்சிபுஹு சக்தி சக்திம் கேஜிது பாஷான் ததா அபரே தேவீம் गड्गप्रहारैः तु ते तां हन्तुं प्रचक्रमु. केचित् शक्तिं चलवा वेलुगळे चिच्छिबुहु प्रयोगिच केचित् पाशाञ्च ஒரு சிலவா பாசங்களை சிச்சிபுஹு பிரயோகிச்ச தேவியோட மேல. ததா அப்படியே அபரேது தே வேறையும் சில மகா அசுரர்கள் எல்லாம் கட்கப்பிரஹாரைஹி வாளால தேவிய வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணிண்டு தாம் தேவியும் அந்த தேவிய ஹந்தும் நிகிரகிக்கிறதுக்காயிட்டு பிரஜக்ரமுகு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு யுத்தம் பண்ணினா. சிலவா வேலுகளையும் சிலவா பாசங்களையும் உபயோகிச்சா, அப்படியே சிலவா ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அசுரர்கள் எல்லாம் தேவிய வாளால வெட்டி கொல்லறதுக்கு இன்ட்ரெஸ்டா முயற்சி பண்ணினா. யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அசுரர்களோடு பராக்கிரமத்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேலுகளை பிரயோகிக்கிறா, பாசங்களை வீசறா, அதே மாதிரியே கட்கத்தால அடிக்கிறா. இப்படி தேவியை எப்படியாவது கொன்னிடணும் அப்படிங்கிற முயற்சியோடு கூடிட்டு அவ உற்சாகமாயிட்டு தேவி கூட யுத்தம் பண்ணினா. ஸ்லோகம் 48ல 2வது லைனும் 49ல ஃபர்ஸ்ட் லைனுமா சேர்த்து நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். சாபி தேவி ததஸ்தானே சஸ்திராண்யஸ்திராணி சண்டிகா லீலையைவ பிரஜிச்சேத நிஜசஸ்திராஸ்திரவர்ஷிணி. அசுரர்கள் பிரயோகிக்கிற ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் துஷ்டர்களை நிகிரகிக்கிறதுக்காயிட்டு ஜனிச்சிருக்கிற அம்பாள் தன்னோடு சஸ்திர அஸ்திரங்களை அந்த அசுரர்களுக்கு நேர ஒரு விளையாட்டாயிட்டு பிரயோகிச்சு நசிப்பிச்சா. சா அபி தேவி ததஹா தானி சஸ்திராணி அஸ்திராணி சண்டிகா லீலையா ஏவ பிரஜிச்சேத நிஜ சஸ்திர அஸ்திரவர்ஷினி. ததஹா அதுக்கப்புறமா சா சண்டிகா தேவி அபி அந்த சண்டிகா தேவியும் தானி சஸ்திராணி அஸ்திராணி இந்த அசுரர்கள் தொடுத்து விடுற சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் நிஜ சஸ்திர அஸ்திரவர்ஷினி தன்னோடு சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் வர்ஷிச்சுண்டு லீலையா ஏவ பிரஜிச்சேதா விளையாட்டாயிட்டு அந்த அசுரர்களை தோக்கடிச்சா. சண்டிகாதேவியும் அசுரர்களோடு சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் அம்பாளோடு சஸ்திர அஸ்திரங்களால விளையாட்டாயிட்டு முறிச்சு போட்டா. நாற்பத்தி 49வது
ஸ்லோகத்தில் 2வது லைனும் 50வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைனுமா சேர்ந்து நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். அநாயஸ்தானனா தேவி ஸ்தூயமானா சுரர்ஷிபி முமோஜாசுரதேகேஷு சாஸ்திராண்யஸ்திராணி ஜேஸ்வரே. அதனாலேയൊന്നും தேவியோடு அந்த முகத்தில் எந்த விதமான டயர்டும் காணப்படலை. தேவிய தேவர்களும் முனிகளும் எல்லாம் ஸ்துதிச்சுட்டே இருந்தா தேவி அசுரர்களோட சரீரங்களில் இப்படி அஸ்திரங்களை பிரயோகிச்சுட்டு இருந்தா. அநாயஸ்தானனா அநாயஸ்த ஆனனா தேவி ஸ்தூயமானா சுரர்ஷிபிஹி. முமோஜ அசுரதேகேஷு சஸ்திராணி அஸ்திராணி ஜ ஈஸ்வரி. അനായസ്ത ആനന എந்த ഒരു ടയേർഡുമില്ലാത്ത മുഖത്തോടു കൂടിന ദേവി. സുരർഷിഭിഹി സ്തൂയമാന தேவர்களால ஸ்துதிக்கப்படுற தேவி. ஈஸ்வரி தேவி ஈஸ்வரியாயிருக்கிற பகவதி. அசுரதேகேஷு அசுரர்களோடு சரீரங்களில சஸ்திராணி அஸ்திராணி சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் முமோஜ பிரயோகிக்கவே செஞ்சா. அநாயஸ்தானனா அப்படின்னா எந்த டயர்டும் இல்லாத முகத்தோடு கூடினவள். எந்த விதமான சிரமமும் அந்த முகத்துல தெரியலை. துக்கம் டயர்டு கோபம் இப்படிலாம் இருக்குமே அந்த மாதிரி எந்த விகாரமும் அந்த முகத்துல இல்லை. சுரர்ஷிபிஹி அப்படின்னா நாரத முனி வசிஷ்ட முனி இப்படி இருக்கிற முனிகளாலேயும் தேவர்களாலேயும் எல்லாம் ஸ்துதிக்கப்பட்டவளாய் இருக்கிற அந்த தேவி. ஈஸ்வரி பரமேஸ்வரனோடு பட்ட மகிழ்ச்சியாயிருக்கிற தேவி. விஸ்வ வியாபிகையாயிருக்கிற அம்பாள் அப்படின்னு அர்த்தம். அசுரதேகேஷு அசுரர்களோடு தேகங்களில முமோஜா பிரயோகிச்சா. அஸ்திரங்களை பிரயோகிச்சா. 50வது ஸ்லோகத்தில் 2வது லைனும் 51வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைனுமாயிட்டு சேர்த்து நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். சோபிக்ருத்தோ துதசடோ தேவ்யா வாஹன கேசரி சசார சுரசைனேஷு வனேஷுவ ஹுதாசனா சஹ அபிக்ருத்தஹ துதசடஹ தேவ்யா வாஹன கேசரி. சசார அசுர சைன்யேஷு வனேஷு இவ ஹுதாசனா. சோபிக்ருத்தோ துதசடோ தேவ்யா வாஹன கேசரி சசாராசுர சைன்யேஷு வனேஷுவ ஹுதாசனா. வனங்களில அக்னி படர்ந்து பிடிச்சானா எப்படி ஆக்குமோ சர்வத்தையும் நசிப்பிக்கிறது அதே மாதிரி தேவியோடு வாகனமாயிருக்கிற சிம்ஹம் அசுர சைன்யங்களோடு இடையில கோபத்தோடு கூடிட்டு சாடி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி தொடங்கிட்டு. தேவியாகா தேவியோடு சக வாகனகே சரி அபி பிரசித்தனாயிருக்கிற வாகனமாயிருக்கிற சிம்ஹம் குருத்தஹா கோபத்தோடு கூடிட்டு துதசடஹா இளகி மறிஞ்ச அந்த ஸ்கந்தரோமங்களோடு கூடிட்டு
தாடியில இருக்கிற அந்த குஞ்சீரோமங்களோடு கூடிட்டு அசுர சைன்யேஷு அசுர சைன்யங்களில வனேஷு ஹுதாசனஹா இவ சசாரா வனங்களில அக்னி எப்படியாக்குமோ படர்ந்து பிடிக்கிறது அதே மாதிரி சாடி குதிச்சு அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ண தொடங்கிட்டு தேவியோடு பிரசித்தமான வாகனமாக்கும் சிம்ஹம் கோபத்தோடு கூடிட்டு குஞ்சிரோமங்களை இழக்கிண்டு அசுர சைன்யங்களில காட்டுல நெருப்பு எப்படியாக்குமோ அத்தனையும் தகிப்பிக்கிறது அதே மாதிரி அந்த சிங்கம் அசுரர்களை நிகிரகிக்க ஆரம்பிச்சது. துதசடன் அப்படின்னா கோபத்துல இப்படி அந்த தாடியில இருக்கிற அந்த முடிகளையெல்லாம் அப்படி ஆட்டிண்டு இழக்கப்பட்ட ஸ்கந்தரோமங்களோடு கூடி இருக்கிற சிம்ஹம் வனங்களை அக்னி தகிப்பிக்கிற மாதிரி அசுர சைன்யங்களை நசிப்பிக்கிறதுனால சிம்ஹத்துக்கு அக்னிக்கு ஈக்குவலான ஒரு சாமியம் சொல்லப்பட்டது. காட்டுதீல மாட்டிண்டு வனங்கள் எப்படியாக்குமோ பஸ்மமா போறது. அதனால இந்த அசுர கூட்டங்களை வனத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொல்லப்பட்டது. அதையாக்கும் நம்ம பார்த்தோம். அம்பாளோடு வாகனமாக்கும் சிம்ஹம் அந்த சிம்ஹ வாகனம் அப்படிங்கிற அந்த சிம்ஹத்தோடு தியான ஸ்லோகம் தேவி புராணத்துல சொல்லப்படுறது. அந்த தியான ஸ்லோகத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். கிரீவாயாம் மதுசூதனோஸ்ய சிரசி ஸ்ரீநீலகண்டஸ்தித ஸ்ரீதேவி கிரிஜா லலாடஃபலகே வட்சஸ்தலே சாரதா ஷட்வக்த்ரோ மணிபந்த சந்திஷு ததா நாகாஸ்து பார்ஷ்வஸ்திதா கர்ணௌ யஸ்ய துஜாஸ்வினௌ ச பகவான் சிம்ஹோ மமாஸ்திஷ்டத யன்னேத்ரே शशिभास्करौ वसुकुलं दन्देषु यस्य स्थितं जिह्वायां वरुणस्तुहुं कृदिरियं श्रीचर्चिका चण्डिका गण्डौ यक्षयमौ तदोष्टयुगलं सन्ध्याद्वयं पृष्ठगे वज्रीयस्य विराजते स भगवान् सिंहो ममास्त्विष्टद ग्रीवासन्दिषु सप्तविंशतिमदानृक्षाणि साध्या हृदि प्रौढा निर्घृणदा तमोऽस्य तु महाक्रौर्यै समापूतना प्राणे यस्य तु मादर पितृकुलं यस्यास्त्यपानात्मकं रूपे श्रीकमलाकजेषु विमलास्ते स्यूरवे रश्मया. 51வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 52வது ஸ்லோகத்துல 1வது லைனுமா பார்த்துட்டு இருக்கோம். நிஸ்வாசான் முமுஜேயாம்ச்ச யுத்யமானாரணேம்பிகா தே ஏவ சத்ய சம்பூதா गणाः शतसहस्रशः. निश्वासान् मुमुचे यान् च युध्यमाना ऋणे अंबिका ते एव सद्यः संभूता गणाः शतसहस्रशः. அம்பிகாதேவியும்
அந்த சண்டிகாதேவியும் ரெனே யுத்தியமான யுத்தத்தில் யுத்தம் செஞ்சுண்டு யான் நிஸ்வாசான் முமுஜே தேவி மூச்சு காத்த நிறைய விட்டா. தே ஏவ சத்யா அந்த மூச்சு காத்தெல்லாம் உடனடியாயிட்டு சதசஹசிரஷா கணாக லட்சம் லட்சம் சண்டிகாதேவியோடு கணங்களாயிட்டு சம்பூதாக சம்பவிச்சது. யுத்தத்திலே சண்டிகாதேவி இந்த அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணிண்டு அம்பிகாதேவி விட்ட ஓரோ மூச்சு காத்தும் லட்சம் லட்சம் சண்டிகா கணங்களாயிட்டு ரூபம் எடுத்தது. சண்டிகாதேவி அந்த யுத்தத்தில் மகா அசுரர்களோடு கூடி பொருதின்னு இருக்கிறத மூச்சு காத்து விட்டாளே, அப்போ நிறைய நிறைய லட்சக்கணக்குக்கு சண்டிகா கணங்கள் அங்க காணப்பட்டது. சதசகசிரம் அப்படின்னா 100,000 லட்சம் அப்படின்னு அர்த்தம். சண்டிகாதேவியோடு ஓரோரோ மூச்சு காத்தும் ഓരോരോ ഗണമായിട്ട് പരിണമിച്ചത്. ശ്ലോകം 52 രണ്ടാவது ലൈനും 53 ഒന്നാவது ലൈനുമാണ് നമ്മളിപ്പോൾ അർത്ഥത്തെ പാർக்கிறோம். യുയുദുസ്തേ പരശുഭിർ ബിന്ദിപാലാസി പട്ടിശൈ നാശയന്തോ അസുരഗണാൻ ദേവി ശക്ത്യുപബൃംഹിതാഃ. യുയുദുസ്തേ പരശുഭിർ ബിന്ദിപാലാസി പട്ടിശൈ നാശയന്തോ സുരഗണാൻ ദേവി ശക്ത്യുപബൃംഹിതാഃ. യുയുദുഃ തേ പരശുഭിഃ ബിന്ദിപാലാസി പട്ടിശൈഃ நாசயந்தஹ அசுரகணான் தேவி சக்திஹி உபபிரும்ஹிதாக. தே அந்த தேவியோடு மூச்சுக்காத்திலேந்து உண்டான தேவியோடு கணங்கள், தேவிய மாதிரியே இருக்கிற அந்த கூட்டங்கள், தேவி சக்திஹி உபபிரும்ஹிதாக தேவியோடு சக்தியால ரொம்ப ரொம்ப அவளுக்கு ஒரு உற்சாகம் உண்டாயிட்டு தேவி அவளை ரொம்ப என்கரேஜ் பண்ணினா. அதனாலேயே பசுபிகி கோடாலிகளாலேயும் பிந்திபாலாசி பட்டிஷைகி பிந்திபாலம் வாளு பட்டிஷம் இதையாலையெல்லாமும் அசுரகணான் அசுரகணங்களை நாசயந்தகா நசிப்பிக்கிறவாளாயிட்டு யுயுதுஹு யுத்தம் பண்ணினா. அந்த சண்டிகா கணங்கள் சண்டிகாதேவிய மாதிரியே இருந்த அந்த சண்டிகா கணங்கள் சக்தியால கூட்டங்கள், கணங்கள் சொன்ன கூட்டங்கள், தேவிய மாதிரியே இருக்கிற லட்ச லட்சம் தேவிகள் அந்த தேவியோட சக்தியால ரொம்ப ரொம்ப பேஷ் பேஷ் அப்படின்னு புரோத்சாகனம் பண்ணப்பட்டுட்டு கோடாலி கவினி வாள் விஸ்தீர்ண கட்கம் இப்படி இருக்கிற ஆயுதங்களால அசுர கணங்களை நசிப்பிச்சுண்டு யுத்தம் பண்ணினா. தேவி சக்தியுபபிரும்ஹிதாக தேவியோடு சக்தி பிரபாவத்தால அவ ரொம்ப ரொம்ப தெம்பு இருக்கிறவாளாயிட்டு இருந்தா அப்படின்னு அர்த்தம். தேவியோடு கோபத்தால உண்டான மூச்சு காத்தால அந்த தேவிய மாதிரியே இருக்கிற கணங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணுங்கோம் அப்படின்னு தேவியால சொல்லப்பட்டவாளாயிட்டு மழு தொடங்கின ஆயுதங்களால அசுரகணங்களை நசிப்பிச்சுண்டு அந்த அசுரர்களோடு கூடிட்டு யுத்தம் பண்ணினா. தேவியோட சாமர்த்தியத்தால ரொம்ப டயர்டான அசுர கூட்டங்களை நசிப்பிச்சுண்டு யுத்தம் பண்ணினா. 53வது ஸ்லோகத்துல 2வது லைனும்
54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா நம்ம அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அவாதயந்த படஹான் கணாஹ சங்காம்ஸ்ததா பரே மிருதங்காம்ஸ்ச ததைவான்யே தஸ்மின் யுத்த மஹோத்சவே. அவாதயந்த படஹான் கணாஹ சங்கான் ததா அபரே மிருதங்கான் ச ததா ஏவ அன்யே தஸ்மின் யுத்த மஹோத்சவே. தஸ்மின் யுத்த மஹோத்சவே, அந்த யுத்தம் அப்படிங்கிற பெரிய மாமாங்கத்துல மஹோத்சவத்துல கணாஹா தேவியோட கணங்கள் படஹான் அவாதயந்தா பெரும்பரகள் கொட்டி கோஷம் பண்ணினா, ததா அப்படியே அபரே சங்கான் ஒரு சில தேவியோட கணங்கள் சங்கநாதங்களை முழக்கினா, ததா ஏவா அதே மாதிரியே அந்யே வேற சில தேவியோடு கணங்கள் மிருதங்கான் மிருதங்கங்களை கொட்டி கோஷிச்சா. அந்த யுத்தம் அப்படிங்கிற பெரிய உற்சவத்துல தேவியோடு சில கணங்கள் பெரும்பறை முழக்கினா, மத்தளங்கொட்டினா, சிலவா சங்கு முழக்கினா, வேற சிலவா மிருதங்கம் கொட்டி கோஷிச்சா. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு அவ யுத்தம் பண்ணினா அப்படின்னு அர்த்தம். யுத்தம் வீரர்களுக்கு சந்தோஷ மிகுதிய உண்டாக்குறதுனால அந்த யுத்தம் ஒரு மகோத்சவம் அப்படின்னே சொல்லப்பட்டது. படகம் ஜனனா பெரும்பறை, மிருதங்கம் ஜனனக்கா அது ரெண்டு பக்கமுமா தட்டுற மாதிரி இருக்கிற அந்த மேளம். மகோத்சவம் மாதிரி இருக்கிற ஒரு யுத்தம். யுத்த மார்க்கமாயிட்டு கணங்களோட சௌரியவும் அதே மாதிரி சக்சஸுக்கான அந்த சுபாவமும் எடுத்து காட்டுறது. அதனாலேயாக்கும் யுத்த மகோத்சவம் அப்படின்னு சொன்னது. தேவி தோக்க மாட்டா, அதனால தேவி ஜெயிச்சிடுவாள். அதனால தேவியோட கணங்கள் எல்லாம் குஷியோடு கூடிட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கா அசுரர்கள் கிட்ட. அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஐம்பத்தி ஸ்லோகத்துல 2வது லைனும் 55வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா அர்த்தம் பார்க்கிறோம். ததஹா தேவி திரிசூலேன கதயா சக்தி விருஷ்டிபிஹி கட்காதிபிஹி ச சதசஹ நிஜகான மகாசுரான். ததோ தேவி திரிசூலேன கதயா சக்தி விருஷ்டிபி கட்காதிபிஷ்ச சதசோ நிஜகான மகாசுரான். ததஹா தேவி, அதுக்கப்புறமா அந்த தேவி திரிசூலேன கதையா திரிசூலத்தாலையும் கதையாலையும் சக்தி விருஷ்டிபிகி வேலுகளோடு வருஷங்களாலையும் கட்காதிபிகி ச வாழ் முதலான ஆயுதங்களாலையும் மகாசுரான் மகா அசுரர்களை சதசஹா நிஜகான 100 நிகிரகிச்சா. தேவி திரிசூலம் கதை வேலுகளோடு வருஷம் வாழ் இப்படியெல்லாம் அசங்கியம் அசுரர்களை நிகிரகிச்சா. சக்தி விருஷ்டிபிகி அப்படின்னா வேலுகளோடு பிரவாகம் மழை பெய்யற மாதிரியாக்கும் வேலை பிரயோகிச்சா தேவி. யுத்த மகோத்சவத்துல உற்சாகம் காரணமாயிட்டு பெரும்பறை கொட்டி கோஷிச்சா, சங்கு முழக்கினா. அதுக்கப்புறம் தேவி வாழ் முதலான ஆயுதங்களால 100 அந்த மகா அசுரர்களை நிகிரகிச்சா. 55வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா கூடிட்டு அர்த்தம் பார்க்கிறோம். பாதயாமாச தைவான்யான் கண்டாஸ்வன விமோகிதான் அசுரான் புவி பாஷேன பத்வா சான்யான் அகர்ஷயத்.
பாதயாமாச ச ஏவ அந்யான் கண்டாஸ்வன விமோகிதான் அசுரான் புவி பாசேன பத்வா ச அந்யான் அகர்ஷயது. கண்டாஸ்வன விமோகிதான், கண்டா சப்தத்தால எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணினா தேவி. அந்யான் வேற செலவால பாதயாமாச ஏவ தரையில விழ வச்சா. கண்டா சப்தத்தால தேவியோடு அந்த மணி சத்தத்தால ஒரு செலவால தேவி அப்படி மயக்கம் போட்டு விழ வச்சா. அந்யான் வேற செலவால தேவி கீழே விழவும் வச்சா. பாதயாமாச ஏவ அந்யான் அசுரான் வேற சில அசுரர்களை பாசேன பத்வா கயற கெட்டி பூமி அகர்ஷயதுச்ச பூமியில போட்டு இழுக்கவும் செஞ்சா தேவி. தேவி தன்னோட மணியோடு கம்பீர சத்தத்தால இந்த அசுரர்கள் எல்லாம் செலவா இந்த மணிநாதத்தை கேட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. சில அசுரர்களை தேவி கீழே விழ வச்சா, வேற சில அசுரர்களை கயத்தால கட்டி பூமியில போட்டு இழுக்கவும் செஞ்சா. ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துல 2வது லைனும் 57வது ஸ்லோகமும் 58வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமாயிட்டு நம்ம இப்போ அர்த்தத்தை பார்க்கிறோம். கேச்சித் திதாகிருதாஸ்திக்ஷ்ணை கட்கபாதைஸ்ததாபரே. இது 56வது ஸ்லோகத்துல 2வது லைனு. கேச்சித் திதாகிருதாக தீக்ஷ்ணைஹி கட்கபாதைஹி ததா அபரே. 57வது ஸ்லோகம். விபோதிதா நிபாதேன கதயா புவிஷேரதே வேமஸ்ச கேஜித்ருதிரம் முசலேன பிருஷம் ஹதாஹ. விபோதிதः நிபாதேன கதயா புவி சேரதே. வேமுஹு ச கேஜித் ருதிரம். வேமுஹு ச கேஜித் ருதிரம் முசலேன பிருஷம் ஹதாஹ. விபோதிதா நிபாதேன கதயா புவிஷேரதே வேமஸ்ச கேஜித் ருதிரம் முசலேன பிருஷம் ஹதாஹ. 58வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு. இதையும் சேர்த்து அர்த்தம் பார்த்தாதான் அது பூர்ணதையில வரும். அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம இங்க இப்படி பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். கேஜித் நிபதிதா பூமௌ பின்னா சூலேன வட்சசி. கேஜித் நிபதிதா பூமௌ பின்னாஹ சூலேன வட்சசி. கேஜித் ஒரு சில அசுரர்கள் தீக்ஷ்ணைஹி ரொம்ப ரொம்ப பயமுறுத்துறா மாதிரி இருக்கிற கட்கபாதைஹி கட்கபாதங்களால திதாகிருதாக ரெண்டாக்கப்பட்டா வெட்டி முறிச்சா தேவி. ததா அப்படியே அபரே வேற செலவா கதையா நிபாத்தேனா தேவியோடு கதையால இருக்கிற அடி கொண்டுட்டு விபோதிதா தேவி நன்னா அவளை அடிச்சுட்டு புவி சேரதே பூமியில விழுந்தா. கேச்சித் ச முசலேனா வேற செலவா இரும்போலக்கையால பிருஷம் ஹதாஹா நன்னா அடிக்கப்பட்டு ருதிரம் வேமுகு சோரைய துப்பினா.
கேஜித் ஷூலேன சிலவா சூலத்தால வட்சசி மாறிடத்துல பின்னாகா வெட்டப்பட்டு பூமௌ நிபாதிதாக பூமியில பதிச்சா. சில அசுரர்கள் தேவியோடு ஷார்ப்பா இருக்கிற வாளால வெட்டி ரெண்டாக்கி முறிச்சு போடப்பட்டா. அதே மாதிரி சிலவா கதையோட அடியால பூமியில விழுந்து கிடந்தா. சிலவா இரும்பொலக்கையால அதிகடினமா தேவி பிரகரிச்சதால ചോരയ ഛർദിച്ചിട്ട് കിടന്ന ചിലവാ ശൂലത്താലെ മാറിടം പിളർക്കപ്പെട്ടവാളായിട്ട് ഭൂമിയിലെ വീഴവും ചെഞ്ചா. விபோதிதாக அப்படின்னா அடிகொண்டு கீழே விழுந்தவா அப்படின்னு அர்த்தம். ஷேரதே அப்படின்னாக்கா தீர்க்க நித்ரைய பிராபிச்சா, இறந்தே போயிட்டா அப்படின்னு அர்த்தம். கதையா நிபாத்தேனா கதையோடு அந்த ஒரு டீப்பான அடியால அப்படின்னு அர்த்தம். பிருஷம் ஹதாஹா திருடமாயிட்டு அவளை தேவி அடிச்சா. தேவியோட தீக்ஷ்ணங்களான கட்கபாதங்களால ஒரு சில அசுரர்கள் ரெண்டாயிட்டு வெட்டி போடப்பட்டா. வேற சில அசுரர்களை தேவி கதையால அடிச்சு பூமியில அந்த அசுரர்கள் விழுந்தா. ஒரு சில அசுரர்கள் தேவியோடு மழுவால அடிக்கப்பட்டு ரத்தம் ഛർദിச்சா. சில அசுரர்கள் தேவியோட சூலத்தால அவளோட நெஞ்சு பிளர்ந்து பூமியில விழுந்தா.